மார்ச் மாத இறுதி நிலவரப்படி சீனா 5.53 மில்லியன் செல்லுபடியாகும் கண்டுபிடிப்பு காப்புரிமைகளை பதிவு செய்துள்ளது. இதன் மூலமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக உலகின் முன்னணி காப்புரிமை பதிவாளராக சீனா திகழ்ந்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் சீனா 2.29 மில்லியன் உயர் மதிப்புள்ள கண்டுபிடிப்பு காப்புரிமைகளை பதிவு செய்திருந்தது. அவற்றில் சுமார் 70% முக்கியத்துவம் வாய்ந்த வளர்ந்து வரும் தொழில் துறைகளிலிருந்து உருவானவை. மேலும் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு காப்புரிமைகளில் சுமார் 61%, ரோபோட்டிக்ஸ் தொடர்பான காப்புரிமைகளில் ஏறக்குறைய 2/3 சீனா வைத்துள்ளது. அறிவுசார் சொத்துரிமையானது பெரு நிறுவனங்களின் போட்டித்திறனின் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்கப்படுவதால் நிர்வாக அமலாக்கம், நீதித்துறை நடவடிக்கைகள் மற்றும் பொது பாதுகாப்பு முகமைகளை உள்ளடக்கிய ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பை சீனா நிறுவியுள்ளது. திருட்டு மற்றும் கள்ள பொருட்களை தடுக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டில் சந்தை ஒழுங்குமுறைக்கான மாநில நிர்வாகம், வர்த்தக முத்திரை, காப்புரிமை மற்றும் புவியியல் குறியீடுகள் தொடர்பான 37,000 வழக்குகளையும் பதிந்துள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட மொத்த மதிப்பு 677 மில்லியன் யுவான். அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் நோக்கம் தொழில்நுட்ப பிளவுகளை உருவாக்குவதோ அல்லது விரிவுபடுத்துவதோ அல்ல, மாறாக புத்தாக்கத்தை பாதுகாப்பதும் ஊக்குவிப்பதுமே ஆகும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் பலன்கள் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கும் மக்களுக்கும் பரவலாக பகிரப்பட்டு அது கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் சீனா திறந்த ஒத்துழைப்பிற்கு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக பெய்ஜிங்கில் நடந்த மாரத்தான் போட்டியில் ஒரு ரோபோ உலக சாதனை படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.